ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப சிம்பிளா நல்ல ஒரு காரசாரமான மணக்க சுவையான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணுவீங்க. அந்த டெக்ஸ்சரா இருக்கட்டும், அதனுடைய வாசனையா இருக்கட்டும், அதனுடைய சுவையா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு துண்டுகள் எல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு பயன்படுத்த போறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இதற்கு தேவையான ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிப்போம். அந்த மசாலா சேர்த்து செய்யும் போது அந்த டெக்ஸ்சர், அதனுடைய நிறம், அதனுடைய சுவை அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 8 வரமிளகாய் சேர்க்குறேன். இது நல்ல காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும் அப்படின்னா 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நல்ல ஒரு வாசனையும் வருது. அதே சமயத்தில் நல்ல அழகாக பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு எல்லாமே. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு இடிவரல்ல 10 போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பூண்டை நல்லா தட்டிக்கணும். அதாவது மிக்சியில் சேர்த்துட்டு மைய அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நச்சு செய்யும்போது அந்த டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நல்ல ஒரு அடிகனமான கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அந்த பூண்டு தட்டி வச்சது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாமே நல்ல பொன்னிறமாக அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ அந்த சிக்கனும் 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடும்போது அந்த பேனோட ஹீட்லேயே அந்த சிக்கன் ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதாவது அதிகமான தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சிக்கன் ஒரு 1/4 பங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, அதாவது அந்த 3 இனுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஈர்க்கு, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்து செய்யும்போது இந்த சிக்கனுடைய சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததா நம்ம அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணோம்ல, அது முழுசாக சேர்த்துடாம ஒரு 1/4 பங்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. அதாவது மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு மீதி இருக்குல்ல அந்த மசாலா, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தண்ணியை அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி, நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தண்ணி நிறைய சேர்த்து செய்யவே கூடாது. லைட்டாக அப்படியே தெளிச்சு விட்டுக்குங்க. மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் அதனுடைய நிறமாக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அந்த மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல காரசாரமாகவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே சால்ட்டு போட்டு அந்த சிக்கனை ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிக்கனில் உப்பு சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் நல்ல மணக்க டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனுடைய அந்த கறி நல்லா வெந்திருக்கு. அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ரொம்ப அருமையாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இல்லைனா வந்து பிரியாணி கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.